இறை என்பது வெளிச்சமானது, உருவமில்லாதது, இன்னது என்று அடையாளம் காண முடியாதது. இதை மெல்லிய உருவமாக்கி முதலில் இறையை காத்த திருஞான சம்பந்தர் மழலை பருவத்திலிருந்து பாடுகிறார். தோடுடைய செவியன் விடை ஏரியோர் தூவன்மறி கூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர்கள் ஏடுடைய மலரா உனை நான் பணிந்தத்து ஆழ்கிற பீடுடைய பிரமா புறம் மேவிய பெம்மானிவன். தோடு, 2 காதுகளில் வைரத்தோடு பளிச்சென்று அவர் கண்ணை குத்துகிறது. விடை ஏரியோர் வெள்ளை விடை, வெள்ளை வெளேர் என்ற எருது தூவன் மணி சூடி, நெற்றியில் பளிச்சென்று திருநீர் பட்டைகளோடு சிவபெருமான் தூவன் மணி சூடி என்ன அணிந்திருக்கிறார்? அழகான சந்திரனை அணிந்திருக்கிறார். சந்திர வெளிச்சம், வெள்ளை விடையின் வெளிச்சம், தோடுனுடைய வெளிச்சம், சந்திர வெளிச்சம், விபூதி வெளிச்சம், காடுடைய சுடலை பொடி பூசியன். யார்? உள்ளங்கவர்கள். எனக்கு மிக பிரியமானவர். எப்படி இருக்கிறார்? வெள்ளை வெளேர் என்று பிரகாசமாக இருக்கிறார். பிரகாசத்துக்குள் என்னை இருக்கிறார். அந்த பிரகாசம் இழுக்கிறது. ஏடுடைய மலரான் உனை நான் அணிந்தேன். பீடுடைய பிரமா, தீர்காழி பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்று என்று ஈசனை வணங்குகிறார் திருஞான சம்பந்தர். வெளிச்சமான ஒரு விஷயத்தை ஒரு விவரமான ஓவியமாக்கிய பாடல் இது. கடவுள் பூர்வம் உள்ளவரா அல்லாதவரா? இரண்டுமே. வெளிச்சமும் அவரே, விவரணையான உருவமும் அவரே. எனவே உருவம் எனக் கொண்டால் உருவம், அல்லது எனக் கொண்டால் அல்லது. இது இறை நிலை. வணக்கம்.